வணக்கம் ஜெயண்ணா, ரொம்ப நன்றிங்க. என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை கேட்க வந்த எல்லாருக்கும் வணக்கம், நன்றிங்க. இந்த என்னுடைய வேலைக்கான ஈர்ப்பு விதி பயிற்சி, அதாவது அரசு பணிக்கான ஈர்ப்பு விதி பயிற்சியை நான் தொடங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேங்க. அப்போ எனக்கு கை குழந்தை, ரொம்ப பச்சிளம் குழந்தை நான் கையில் வச்சுருந்தேங்க. அந்த சூழல் எப்படி இருக்குன்னு தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இதை நான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன். இதற்கு முன்பு எபிக்ரிகேப் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த பயிற்சிகள் எப்படி மேற்கொள்கிறதுன்னு தெரியாதுங்க. ஆனால் நான் இந்த சீக்ரெட் மூவி பார்த்துருக்கேன். ஒரு 2021 நான் இந்த பயிற்சியை சொல்லப்போனால் டிசம்பர் அந்த மாதிரி தான் நான் ஆரம்பித்தேன். இந்த பயிற்சிகள் ஆரம்பித்தேன். அதற்கு முன்பு எனக்கு தெரியும், ஆனால் எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. சரி, இதை நம்ம மேற்கொள்ளலாம், அந்த பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் எதர்ச்சியாக யூடியூப்குள்ளே வந்தப்போ எனக்கு இந்த சேனல் அப்போ தான் எனக்கு புதுசு. மற்ற எல்லாத்தையும் சும்மா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தப்போ எனக்கு இந்த சேனல் பார்க்கணுன்னு தோணுச்சு. ஆள் மனசில் அது பிரபஞ்சம்தான் அதை எனக்கு இந்த சேனலை காட்டுச்சுன்னு நான் நம்புகிறேன். சரி, நான் உள்ளே போய் பார்த்தேங்க. எல்லாத்தையும் பார்த்து இருக்கும்போது இந்த சேனல் ரொம்ப அறிவியல் பூர்வமான அணுகுமுறையோடு இருந்தது. எனக்கு ரொம்ப வியப்பாகவும் ரொம்ப பிடிச்சும் இருந்ததுங்க. சரி, நம்ம இதில் இருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஜெயனோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துங்க. அதில் அடிப்படை பயிற்சி என்னென்னா நன்றி எழுதுதல். என்னால் உடனே எல்லா பயிற்சிகளையும் மேற்கொள்ள முடியாது. முதல்ல எடுத்ததும் நன்றி எழுதுறதா முறைப்படி செய்யணும். அதனால் சரி, நான் நன்றி எழுதலாம்னா நன்றி எழுத தொடங்கினேன். எனக்கு வேலை கிடச்சி 1 மாதம் ஆகுதுங்க. நிரந்தர பேராசிரியர் பணி. இப்போ வரைக்கும் நான் நன்றி எழுதிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி கூட நான் நன்றி எழுதிட்டு தான் போகிறேன் வேலைக்கு. நான் முதல்ல நன்றி எழுத தொடங்கினேன். அப்புறம் சின்ன சின்ன கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணி பார்த்தேன். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணேன், 555 பண்ணேன், 777 பண்ணேன், 666 பண்ணேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பார்த்தேன். இதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆச்சுங்க, உடனே நடக்கலாம். ஆனால் நான் ஆழ் மனசில் ரொம்ப நம்பினேன். எனக்கு இந்த பேராசிரியர் பணிங்கிறது எப்படி சொல்கிறதுன்னு, பாரதி சொல்கிற மாதிரி அப்படி உள்ளுக்குள்ளே கனன்றுகிட்டு இருக்கிற அந்த ஆசை, தீராத காதல் எனக்கு என்னுடைய பேராசிரியர் பணி மேலே எப்போதுமே இருக்கும். அது நான் நினைக்கும் போதெல்லாம், ஆனால் நான் பேராசிரியராக தான் இருந்தேன், ஆனால் நிரந்தர பணியிலே இல்லைங்க. எனக்கு ஒரு நிரந்தர பணி வேணும். எனக்கு வேலை கிடைச்சா நான் எப்படியெல்லாம் அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுவேன் அப்படிங்கிறத நிலமும் நினச்சி பார்ப்பேன். முறைப்படி பண்ணினேன், நன்றி எழுதினேன். அப்புறம் சின்ன சின்ன இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது ஸ்கிரிப்டிங், எழுதுறதுங்க. நீங்கள் நம்புறீங்களோ எனக்கு தெரியலங்க. நம்பிக்கையோடு இருக்கிறவங்க தான் இந்த சேனலுக்கே வர முடியும், இந்த மேனிஃபெஸ்டேஷனே பண்ண முடியும். நான் என்ன எழுதணும் அது அப்படியே நடந்ததுங்க. எனக்கு ஒரு பழமையான ஊரில் திருமண பக்கமெல்லாம் கோயில் இருக்கணும். எனக்கு கோயில்கள் பிடிக்கும். கோயில்கள் பிடிக்கும்னா கடவுள் நம்பிக்கைக்கு ஒரு புறம், அந்த ஆர்கிடெக்ட் அதுக்காகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவும் அப்புறம் ரொம்ப பழமையான கல்லூரியாக இருக்கணும், புகழ் வாய்ந்த கல்லூரியாக இருக்கணும், ஒரு பாரம்பரியமான இடமா இருக்கணும். இதெல்லாம் நான் யோசித்தேன். அப்போது அப்படியெல்லாம் எழுதினேன். இப்படியெல்லாம் நடக்கணும், எனக்கு இந்த மாதிரி கல்லூரியில் வேலை கிடைக்கணும். கிடச்சிருச்சு. நான் இந்த ஊரில் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. நான் எப்படி போகிறேன், அந்த வேலைக்கு நான் எப்படி ஆயத்தமாகறேன், யாரை கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்க, அந்த கல்லூரியில் எனக்கு எந்த மாதிரியான மிராக்கல்லாம் நடந்துச்சு. ஏன்னா என்னுடைய இடத்துக்கு போட்டி போடுறதுக்கு 100க்கு மேலே ஆட்கள் இருந்திருப்பாங்க. அதில் எனக்கு எப்படி கிடச்சிச்சு, இதெல்லாம் நான் யோசித்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ரொம்ப பூரிப்பாக இருக்கும். அப்படியே எவ்வளோ ஒரு கிடைச்ச நொடியில் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் அதை நான் தினமும் யோசித்து பார்ப்பேங்க. அப்போது அந்த எழுதும் போதெல்லாம் அதே உணர்வோடு எழுதிட்டுருப்பேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதுவேன். பெரும்பாலும் இரவில் எழுதி வச்சுட்டு தூங்குறத வழக்கமாக வச்சுருந்தேங்க. அப்போது எனக்கு வேலை கிடச்சிருச்சு. இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு பேர் உதவி செய்வார்கள் அப்படின்லாம் எழுதியிருக்கேன். அதே மாதிரி அதே பழமையான ஊர், பழமையான கல்லூரி எல்லாமே அமைஞ்சதுங்க.
நான் எழுதின ஒவ்வொன்றும் நான் வேலை கிடைச்ச நொடியில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், யாருக்கெல்லாம் கூப்பிட்டு முதல் செய்தியை சொல்லுவேன், அவங்க எப்படி அதுக்கு எனக்கு வாழ்த்து சொல்லுவாங்கன்னெலாம் எழுதினேங்க. அப்படியே நடந்தது. ஒரு அணு அளவு கூட மாறாமல் அப்படியே நடந்ததுங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த பணி நியமன ஆணையை கையில் வாங்கும்போது எனக்கு புதுசாக வாங்கின மாதிரியே தோணலைங்க. ஏன்னா இந்த ஆணையை நான் கையில் வாங்கினதாக கற்பனை பண்ணி அதோடு நான் வாழ்ந்திருக்கேன். அந்த கற்பனையோடையே கிட்டத்தட்ட நான் அந்த கல்லூரிக்கு அப்ளை பண்ணி எனக்கு ஜனவரியில் எனக்கு இன்டர்வியூக்கான லெட்டர் வருது. செப்டம்பர் அக்டோபர் மாதிரி நான் அப்ளை பண்ணேன். ஞாபகம் இல்லைங்க. அந்த ஏதோ ஒரு 2 மாதங்களில் ஒரு நாள் அப்ளை பண்ணி எனக்கு ஜனவரியில் தான் எனக்கு கால்ஃபர் வருதுங்க. அது வரைக்கும் நான் அந்த பணிக்காக போகிறதுக்கான என்னென்னலாம் பண்ணுவேங்கிறத கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு இன்டர்வியூ பாசிட்டிவாக இருந்துச்சு. இன்டர்வியூ நல்லா பண்ணினேங்கிறது கூட நான் எழுதியிருக்கேன். அங்கெல்லாம் எப்படி கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வியை நான் எப்படி எதிர்கொள்ளுவேன்லாம் கூட எழுதியிருந்தேன். பாசிட்டிவாகவே எழுதியிருந்தேன். அதெல்லாம் பண்ணேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரியான எந்த ஒரு அறிகுறியுமே முதல்ல தென்படலைங்க. ஆனாலும் நம்பிக்கை நான் கைவிடவில்லை. ஏன்னா உடனே நமக்கு செய்தி கிடைக்காது இல்லைங்களா. அதனால் நான் காத்திருந்தேன். எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு உறுதியாகவே நம்பினேன், எழுதினேன். எனக்கு கிடச்சிருச்சு, ரொம்ப நன்றி, இயற்கைக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, கடவுளுக்கு நன்றின்னு நிறைய எழுதினேன். கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன், எழுதிக்கிட்டே இருப்பேங்க அதை பற்றி. அப்புறம் ஒரு சக்ஸஸ் அப்படின்னு நான் பண்ண அந்த மேனிஃபெஸ்டேஷனும் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பிரிண்ட் அவுட்டு, சும்மா சக்ஸஸ். அப்புறம் இன்னொன்று அப்பாயிண்டட் அப்படின்னு ஒரு பிரிண்ட் அவுட்டு, கலர் பிரிண்ட் அவுட். வேறு ஒன்றுமே இல்லைங்க. அது ஸ்விட்ச் போர்டு எந்திரிச்சதுமே பார்க்குற இடத்துல ஸ்விட்ச் போர்டு இருக்கும். அங்கே சொருகி வச்சுருப்பேன். எந்திரிச்சதுமே அந்த அப்பாயிண்டட் அப்படிங்கிறத பார்ப்பேன். மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு பழிச்சிருச்சு, எனக்கு வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு அந்த அப்பாயிண்டட்ங்கிற அந்த இதை நான் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. கிடச்சிருச்சுன்ட்டு. அதே மாதிரியே அப்பாயிண்டட் அப்படிங்கிற சொல் எனக்கு சொன்னாங்க, நீங்கள் அப்பாயிண்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் இனிமேல் இந்த ஊருக்கு நீங்கள் இடம் மாறி வந்துடணும். ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ண தேதியிலேருந்து இந்த கல்லூரியில் நீங்கள் வேலை செஞ்சாகணும். ஸோ நீங்கள் இந்த ஊருக்கு வந்துடுங்க அப்படின்னு தான் எனக்கு சொன்னாங்க. நீங்கள் அப்பாயிண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு, அப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்கன்னு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல. ஏன்னா எத்தனையோ பேர் இந்த வேலைக்காக எவ்வளவோ பேர் காத்துட்ருக்குறாங்க. எப்படி அடையிறதுன்னு தெரியலைங்க. முதல்ல இதை பற்றியே வேலை ஏன் கிடைக்காதுங்கிறதுக்கு நமக்கு 1000 லட்சம் காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் கிடைக்காம போகும்னு நம்மளை சுற்றி சொல்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க சொல்கிறவங்க. நான் மெரிட்டில் எனக்கு என்ன வேலை கிடச்சிச்சுங்க. ஏன்னா இப்போ இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளவோ நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ காசு கொடுக்கணும், இப்படியெல்லாம் தான் வெளியில் பேச்சுகள் போகுது. யதார்த்தமாகவும் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குங்க. ஆனால் நான் நம்பினேன், நான் மெரிட்டில் தான் வேலைக்கு போகணும். ஏன்னா எனக்கு வயசு அனுபவம் இதெல்லாம் ரொம்ப குறைச்சலாக இருந்தாலும் கூட மெரிட் நம்ம இருக்குது. அதுக்கு மேலே பிரபஞ்சம் நமக்கு துணை செய்யும், நம்ம எண்ணங்கள் நமக்கு எப்போதுமே துணையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். இனிமேல் நான் பண்ண தான் போகிறேன். ஏன்னா வேலை தான் மிகப்பெரிய கோல் அப்படின்னு இருந்தாலும் கூட இதற்கு மேலே தான் வாழ்க்கை இருக்குது இல்லைங்களா. அதனால் நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டே தான் இருப்பேங்க. இந்த கற்பக விருட்சம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட தொன்மம். அந்த தொன்மமெல்லாம் பொய் இல்லைங்க. நம்ம கற்பக விருட்சங்கிறது நம்மளுடைய மனது தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நமக்கு எப்படி நினச்சோமோ அப்படியே கொண்டு நம்மக்கிட்ட சேர்க்கும். ரொம்ப உறுதியாக நம்பிக்கையாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு துணை நிற்கும். நன்றி, வணக்கம். என்னோடய பெயர் அறிவுத்தின்றல். நான் அதை ஆரம்பத்திலே குறிப்பிட மறந்துட்டேன். நன்றி, வணக்கம்.